ஸோ அந்த லிங்க்கு மட்டும் நான் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே. ஷேர் ஆகுதுங்களா? blank screen. ஓகே. என்ன ப்ரோ புரியல? ஓகேங்களா? ஓகே. ஓகே ப்ரோ. சாட்ல இருக்கு ப்ரோ அந்த லிங்க்கு. அது எப்படி எடுக்கிறது? என்ன ப்ரோ புரியல? சாட் மெசேஜில் இருக்கு. அது லிங்க்குவே எப்படி எடுக்கிறது? டீம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி போகிறோம். ஹலோ, கேட்குதுங்களா? எடுத்துட்டேன். இது இருக்கு பாருங்க. ஹலோ, அந்த லிங்க் காப்பி பண்ணுங்க. கால் ஹலோ ப்ரோ. அது ஒரு நிமிஷம். குரோமில் பண்ணுமா ப்ரோ? ஹலோ, குரோமில் பண்ணு. எது நீங்கள் குரோம் எட்ஜ் ரெண்டு இல்லைனா யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதில் ரிமூவ் பண்ணி அது இது ஓகே. என்டர் ஸ்லாஷ் போடுங்க. என்ன ப்ரோ? ஸ்லாஷ் போடல. ஓகே, சைன் இன். யூசர் ஐடி SAS. இது காப்பி பண்ணுமா? IMT2 வர நெக்ஸ்ட் கரெஸ்பாண்டிங் பாஸ்வேர்ட். டிஜிட்டல் ஹோம் பேஜ் நெவர் கொடுத்துருங்க. நெவர் கொடுத்துருங்க. ஓகேவா? ஹலோ கொடுத்துட்டு
ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல மேலே, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதான் ஹோம் பேஜ். சார் ரெக்கார்டில் சார் இதா அதுக்கு பக்கத்தில் ப்ரோ, அது ஃப்ளாகு ஸ்டார், அதுக்கு பக்கத்தில் மேலே தான். இதான் ஹோம் ஐக்கான். உங்களுக்கு இதில் இப்போ எங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு மாற்றணுமா இல்லை வந்து இதே தானா? யூசர் நேம் பாஸ்வேர்டு இதான் உங்களுக்கு. அவங்க லிங்க் இன்ஸ்டன்ஸ் 2 days ஆர் 1 days தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே நியூவாக சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே. க்ளவுடில் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வந்து யூசர் ரோல் ப்ரோ. அது வந்து இங்கே ஆரக்கிள் லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, மேலே லெஃப்ட் சைட் கார்னரில் கிளிக் பண்ணி நேவிகேட்டரில் டூல் வாங்க. டூல் செக்யூரிட்டி கன்சோல். என்ன ப்ரோ? செக்யூரிட்டி கன்சோல். செக்யூரிட்டி கன்சோல். இப்போ இது எதுக்காக பண்றோம்னா யூசர் ரோல் ஆட் பண்றோம் ப்ரோ. ஜென்ரல் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஜிஎல்ஏ. ஜென்ரல் லெஜர்ல வந்து யூசர் ரோல் இருக்கா இல்லையான்னு நம்ம இதில் தான் செக் பண்ண முடியும். ஓகேவா ப்ரோ? அதுக்காக தான் இதில் யூசர் கிளிக் பண்ணுங்க. ப்ரோ இப்போ எனக்கு டவுட்டு எப்படின்னா, இப்போ நம்ம வந்து க்ளவுடுக்கும் சாஃப்ட்வேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? க்ளவுடில் நம்ம இப்போ இது பண்ணுற எல்லா டேட்டாவுமே இப்போ நம்ம இது இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு லிங்க் இன்ஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நமக்கு டெலிட் ஆகிடும்ல ப்ரோ. புரியல. இதில் இப்போ நம்ம போடுற டேட்டா எல்லாமே எரேஸ் ஆகிடும் ப்ரோ. 1 செகண்ட் அப்படியே லைன்லேயே இருக்கும். ஹலோ. ப்ரோ இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நார்மலாக R11 R12 இருக்குல்ல, அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறோம் போயிட்டு. அதுக்கும் இப்போ இந்த லிங்க்கில் போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? எதுக்காண்டி அதில் பண்ணுறோம்? இதுவும் க்ளவுடு, R12 க்ளவுட் தான் ப்ரோ. ரெண்டுமே க்ளவுடு தான் ப்ரோ. அதான் என்ன இது கேட்குறேன். R12 வந்து க்ளவுட் இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரோ. இதுதான் இப்போ நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த இன்ஸ்டன்ஸ் R13 யூஸ் பண்ணுறாங்க ப்ரோ. சரி. வேற உங்களுக்கு என்ன ப்ரோ? இல்லை, எனக்கு டிஃப்ரென்ஸ் கேட்குறேன் நான். டவுட்ஸ் வந்து உங்களுக்கு சார் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ப்ரோ. அப்படியா? இப்போ உங்களுக்கு இந்த ஜிஎல் உங்களுக்கு செட்டப்பு அப்புறம் சேனல் போடுறது கிளாஸ் எடுத்துருவா ப்ரோ. அதான் எடுத்து. அப்படியா? சரி, ஓகே. இப்போ ஜிஎல் செட்டப் வந்து இப்போ நம்ம யூசர் ரோல் பே பண்ணோன்னா எப்படி போகுது? செக்யூரிட்டி கன்சோலில் போய்ட்டு யூஸ் பண்ணுறோம். டூலில் போய் செக்யூரிட்டி கன்சோலில் போய் நம்ம இப்போ நம்ம வந்து யூசர்னா இது யார் சொல்கிறீங்க? எண்ட் யூசர் சொல்கிறீங்களா? யூசர் ஆக்சஸ் ப்ரோ. நம்ம தான் இப்போ நமக்கு ரோலில் ஆக்சஸ் இருக்காது இல்லை. இப்போ நீங்கள் ஏபி உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ ஏபியில் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம்ல இன்வாய்ஸ்க்கு, அந்த பேமெண்ட் அப்ரூவலுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம்ல. ஆமாம் ஆமாம். அந்த ரோல்லாம் இதில் இருக்காது. நம்ம தான் அதை ஆட் பண்ணுறோம். அது மாதிரி இந்த ஜிஎல்க்கு ஆட் பண்ணுறோம் ப்ரோ. அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஜிஎலுக்கு டிஃபைன் பண்ணுறோம் ஒரு யூசர். இப்போ வந்து ஒரு 20 பேர் 30 பேர் இருக்காங்க அப்படின்னா
அந்த 30 பேருக்கு வந்து இந்தந்த ஆக்சஸஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். ஆ அப்படிதான் ப்ரோ. ஆ இவங்களாம் இந்த ஸ்க்ரீன் தான் போகணும். கரெக்ட். தேங்க்யூ. அதானே. இப்போ ஆ புக்கிங் ஸ்க்ரீன் ஃபார் எக்ஸாம்பிள் புக்கிங் ஸ்க்ரீன்னா புக்கிங் ஸ்க்ரீனோட போகிற மட்டும் யூசர் கிரியேட் பண்ணுவோம். அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மட்டும் ஆக்சஸ் யூசர் ஆக்சஸ் கொடுப்போம். புக்கிங் ஸ்க்ரீன் ஆக்சஸ் தான் வரும். இப்போ ஆ பேமெண்ட்னா பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் ஆக்சஸ் கொடுப்போம். அதை டிஃபைன் கரெக்ட். பண்ணுறோம். அது வந்து இப்போ பண்ணுறோம் நம்ம. ஓகே. யூசர் கிளிக் பண்ணுங்க. இல்லை இப்போ எந்திலே பண்ணிடலாமான்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ப்ராக்டிக்கல் பண்ண ஈஸியாக இருக்கும்ல. ஓகே. டூல் பேர் வந்து டூல்ஸில் நெக்ஸ்ட்டு ஹேவ் டு கோ செக்யூரிட்டி கண்ட்ரோல். ஒன் செகண்ட் ப்ரோ. ஓகே. நேவிகேஷன்ஸ் மறந்துச்சுன்னு நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. டூலில் போய் செக்யூரிட்டி கண்ட்ரோல், அதில் தான் நம்ம எல்லாருக்கும் ரோல்ஸ் ஆட் பண்ணோம்னா யூசர். ஸ்க்ரீன் பெருசு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே. டைப்பில் அப்படியே சொல்லுங்க ப்ரோ. எப்போதும் போல் நம்ம ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணுறோம். ஜூம் ஆகும் அப்படின்னு டபுள் டேப் பண்ணிவிட்டு. டபுள் டேப் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும் ப்ரோ ஸ்க்ரீன். ஓகே. ஓகே. இப்போ தெரிஞ்சுக்கிறது. இப்போ நம்ம யூசர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த யூசரில் வந்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மள வந்து எஸ்ஏஎஸ் IMP2 இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரோல் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ரோல்ஸ் இங்கே இருக்கா அது அக்கௌண்ட்ஸ் பேபிள், மேனேஜர் பேபிள். இப்போ நம்ம பார்க்கறது வந்து இது ஜிஎல்னால ஜென்ரல் லெட்ஜர் இருக்கான்னு பார்க்குறோம். ஜென்ரல் அக்கௌண்டன்ட் இருக்குது, ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர் இருக்குது, IT செக்யூரிட்டி மேனேஜர் இருக்குது. இன்னும் ஒன்று வந்து அப்ளிகேஷன். அந்த ஒரே ஒரு ரோல் மட்டும் இல்லை, நம்ம ஆட் பண்ணிக்கணும் கூட இருக்கு அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட். இந்த 4 ரோல் தான் ஜிஎல் நம்ம ஆட் பண்ணுவோம் யூசருக்கு. இதே நம்மளா கூட யூசர் கிரியேட் பண்ணலாம் ப்ரோ. அப்போ எழுதிக்கோங்க, நம்மளா யூசர் கிரியேட். அது எப்படின்னா அப்போ எந்த சொல்கிறீங்க? இப்போ அதான் சொல்ல போகிறேன். யூசர் கிளிக் பண்ணும் ப்ரோ. அதுக்கப்புறம் ஆட் யூசர் அக்கௌண்ட்னு உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும் நேவிகேட்டர். எழுதிக்கிறேன். யூசர் கிரியேஷன். யூசர் கிரியேஷன் ஃபஸ்ட்டு ஆரக்கிளில் வந்து நம்ம எங்கே போவோம்? செக்யூரிட்டி நேவிகேட்டரில் நேவிகேட்டர் ஃபஸ்ட்டு, அண்ட் தென் டூல், நெக்ஸ்ட் யூ கோ டு யூசர் ப்ரோ. செக்யூரிட்டி கன்சோல் தானே? ஓகே ப்ரோ. செக்யூரிட்டி கன்சோலில் கிளிக் பண்ணி யூசர். ஓகே ப்ரோ. யூசர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட் யூசர் அக்கௌண்ட்.
ஓகே. நெக்ஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணணும் ப்ரோ. இந்த இதுல ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஆ, கொடுக்கணும். நம்ம கிரியேட் பண்ற இதுல வந்து கம்பெனி டிபிஐ பாடி பவர் இன்டர்டெக். ஓகே. லாஸ்ட் நேம் ஆஸ்டெக் சிம்பிள்ஸ் இருக்க மட்டும் மேண்டட்ரி. ஸோ அது மட்டும் நம்ம ஃபில் பண்றோம். என்ன ப்ரோ? ஆஸ்டெக் சிம்பிள்ஸ் இந்த ஸ்டார் சிம்பிள் இருக்குல்ல, ஓகே ஓகே. அது மட்டும் மேண்டட்ரியா? தான் மேண்டட்ரி ஃபீல்டு. ஸோ மேண்டட்ரி காலம் மட்டும் நம்ம ஃபில் பண்ணா போகுது. பாஸ்வேர்ட் நீங்க எது வேணா பார்த்துக்கலாம். இது வந்து இப்போ யூசர் கிரியேஷன்றது வந்து கம்பெனி கிரியேஷனா இல்லை வந்து யூசர் நம்ம தான் ப்ரோ கிரியேட் பண்றோம். இதுல ஏற்கனவே இல்லை யூசர் அதான் அதுதான் ப்ரோ. நம்ம கம்பெனி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறோமா இல்லை அதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறோமா? இல்ல ப்ரோ, கம்பெனி தான் இப்போ கிரியேட் பண்றது. டிபிஐன்னு சொல்லி கம்பெனி, அது கீழே டிபார்ட்மெண்ட்ஸ் வரும். 3 டிபார்ட்மெண்ட். அது வந்து வேல்யூ செட்ல கிரியேட் பண்ணுவோம். வேல்யூ செட் எதுக்கு கிரியேட் பண்றோம்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் ப்ரோ வேல்யூ செட் கிரியேட் பண்றது. அது அப்படியே இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம அது வந்து கம்பெனி கிரியேட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் பண்றோம் கம்பெனி. ஓகே. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் ரோல் ஆட் பண்றோம் ப்ரோ. ஜிஎல்பி இந்த ரோல் தான் தேவை. ஆனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. ரோல் ஆட் பண்ணும்போது இந்த ஓஆர்ஏ அப்படி இருக்க ரோல் தான் ப்ரோ ஆட் பண்ணணும் ப்ரோ. ஓகே. கேட்குது ப்ரோ. ப்ரோ உங்கள் வாய்ஸ் ரொம்ப லோவாக கேட்குது. ஒரு ப்ரோ இப்போ லஞ்ச் ஒரு 15 மினிட்ஸ் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு சரி, ஒரு கைடு அனுப்பிடுறேன். அதை பார்க்குறீங்களா? வந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டா? சரி ஓகே. 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு கூப்பிடுறேன் ப்ரோ. நீங்க அதுக்குள்ள உங்களுக்கு இந்த கைடு அனுப்புறேன் ப்ரோ. ஆக்டிவிட்டி கைடு அதுல இருக்கிறத அப்படியே பார்த்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றது தான். அது அப்படியே ஓகே ப்ரோ. உங்களுக்கு இப்போ அனுப்பி விட்றேன். அதை மட்டும் சும்மா பார்த்துட்டு இருங்க. இதுல என்னென்ன இருக்குன்னு அப்படியே நீங்க கிளவுட் யூஸ் பண்ணி பாருங்க. நான் வந்துடுறேன். சரி ஓகே. சரி.